இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேச ராசியில் 16 டிகிரி வந்து மிருத்யு பாகைன்னு சொல்லப்படுது. 16 டிகிரினா பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரும். ரிஷபராசி வந்து 9 டிகிரியில் வந்து மிருத்யு பாகை வந்து ஏற்படுது. ரிஷபராசியில் 9 டிகிரிங்கிறது கார்த்திகை 4ஆம் பாதம். மிதுன ராசியில் வந்து 21 டிகிரி வந்து மிருத்யு பாகைன்னு சொல்லப்படுது. இது வந்து புனர்பூசம் 1ஆம் பாதத்தை குறிக்கிறது. கடகராசியில் வந்து 22 டிகிரி வந்து மிருத்யு பாகைன்னு சொல்லப்படுது. அது வந்து ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தை குறிக்குது. சிம்ம ராசியில் 25 டிகிரிங்கிறது மிருத்யு பாகை. அது குறிக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பூரம் 4ஆம் பாதம். கன்னி ராசியில் வந்து 2 டிகிரிங்கிறது மிருத்யு பாகை. அது வந்து உத்திரம் 2ஆம் பாதம். துலாம் ராசிங்கிறது 4 டிகிரியில் வந்து மிருத்யு பாகை. அது வந்து குறிக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து சித்திரை 4. விருச்சிகத்தில் வந்து 23 டிகிரிங்கிறது மிருத்யு பாகை. அதை குறிக்கக்கூடிய பாதம் வந்து கேட்டை 2. தனுசு ராசியில் வந்து 18 டிகிரிங்கிறது மிருத்யு பாகை. அது குறிக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பூரோட 2ஆம் பாதம். மகர ராசியில் வந்து 20 டிகிரிங்கிறது மிருத்யு பாகை. அதை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து திருவோணம் 3ஆம் பாதம். கும்பராசியில் வந்து 21 டிகிரி வந்து மிருத்யு பாகை. அதனுடைய நட்சத்திரம்